Friend, just last week from Madurai, we inaugurated 8 modernized and redeveloped stations under the Amrit Bharat program. Today, several new train services are being flagged off. They connect places like Nagarkovil, Coimbatore, Rameshwaram, Tirunelveli, Mayiladuthurai, Karaikudi with other regions. These new train services will increase tourism, boost the local economy, and create many jobs for the youth. Our goal is to create a developed Tamil Nadu for a developed nation. The central government is fully committed to the welfare of the people of Tamil Nadu. We are working day and night for the state's progress, and we will continue to do so. Nandri. நண்பர்களே, கடந்த வாரம் நான் மதுரை வந்தபோது அம்ரித் பாரத் திட்டத்தின்படி 8 நவீன மறுவடிவமைக்கப்பட்ட ரயில் நிலையங்களை தொடக்கி வைத்தோம். இன்று பல புதிய ரயில் சேவைகளுக்கு பச்சை கொடி காட்டப்பட்டிருக்கின்றது. இவை நாகர்கோவில், கோயம்புத்தூர், ராமேஸ்வரம், திருநெல்வேலி, மயிலாடுதுறை, காரைக்குடி ஆகிய இடங்களை மற்ற பகுதிகளோடு இணைக்கின்றது. இந்த புதிய ரயில் சேவைகள் காரணமாக சுற்றுலாத்துறை அதிகரிப்பதோடு உள்ளூர் பொருளாதாரத்திற்கு ஊக்கம் அளிக்கப்பட்டு இளைஞர்களுக்கு பல வேலை வாய்ப்புகள் உருவாக்கப்படும். மேம்பட்ட இந்தியாவை உருவாக்க, மேம்பட்டதொரு தமிழ்நாட்டை உருவாக்குவதுதான் எங்களுடைய இலக்கு. தமிழ்நாட்டு மக்களின் நலனுக்கு முழு அர்ப்பணிப்போடு இருக்கின்றது மத்திய அரசு. மாநிலத்தின் மேன்மைக்கு நாங்கள் அல்லும் பகலும் அயராது பாடுபட்டு வருகின்றோம். இப்படி மேலும் தொடர்ந்து பாடுபட்டும் வருவோம். நன்றி. பஞ்சப்பூரில் பிரதமர் பங்கேற்ற அரசு நிகழ்ச்சிகள் நிறைவுற்றது. தமிழ்நாட்டுக்கான 5 ரயில் திட்டங்கள், எல்பிஜிக்கான புதிய வழித்தடம், அதே நேரத்தில் கிராமப்புறங்களில் மேம்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய 350 கிலோமீட்டருக்கான சாலைகள் அப்படின்னு இந்த திட்டங்களுடைய மொத்த மதிப்பு 5,655 கோடி ரூபாயாக இருக்கிறது. தமிழ்நாட்டுக்கு என்னெல்லாம் கொடுத்துருக்கோம் அப்படின்னு மத்திய இணையமைச்சர் எல் முருகன் சொன்னார். இந்த திட்டங்களுடைய பலன் என்ன அப்படின்றத பிரதமர் பட்டியலிட்டார் அப்படின்றதையும் நம்ம பார்க்கிறோம். 89 ஊரக சாலை திட்டங்கள் தொடங்கி வைக்கப்பட்டிருக்கிறது. தமிழ்நாட்டுக்கு இந்த பிரத்யேக ரயில்களுடைய சேவை என்ன பலனை கொடுக்கும் அப்படின்னு பிரதமர் குறிப்பிட்டார். இதையெல்லாம் கடந்த முறை பிரதமர் வந்தப்போ கங்கை கொண்ட சோழபுரத்திற்கு போனேன், இப்போது புதிய சாலை திட்டம் இருக்கிறது, வளர்ந்த இந்தியாவுக்கு வளர்ந்த தமிழ்நாடு மிகவும் அவசியம் அப்படின்றதையெல்லாம் பிரதமர் குறிப்பிட்டார். இந்த பேச்சினுடைய முக்கியமான சாராம்சம் இது. இதற்கப்புறமா பிரதமர் அரசியல் நிகழ்ச்சியில் குறிப்பாக என்டிஏவுடைய இந்த கூட்டத்தில் கலந்து கொள்ள இருக்கிறார். தேர்தலுக்கான பிரச்சாரமாக அது பார்க்கப்பட இருக்கிறது. சில நிமிடங்களில் இதற்கு அருகிலேயே அதற்கான மேடை வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. அங்கே பிரதமர் செல்ல இருக்கிறார் சில நிமிடங்களில். 1,27,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888838. இமெயில் advtthanditv@dttv.in.